டைரக்டர் இதை சொல்லியே தான் சொல்லுவாரு, இவனுங்க அடிக்கிறது எல்லாமே வந்து இவன் போய் நிக்கிறான் பேசுறான் ஓடி வரது எல்லாமே வந்து நம்ம ஒரு ஜென்ரல் ஒரு ஃபைட் மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு நேஷனல் ஜியோகிராஃபி சேனல்ல ஒரு மிருகம் போய் இன்னொரு மிருகத்தை எப்படி அடிக்கும் அட்டாக் பண்ணும் அந்த மாதிரிதான் அவங்க ஒரு 5 ஓனாலாம் போயிட்டு ஒரு பெரிய யானையை பிடிக்குது அப்படின்னா அதுக்கு ஒன்று கையை பிடிக்கும் ஒன்று மூக்கை பிடிக்கும். ஸோ அதை எப்படி அது அட்டாக் பண்ணமோ அந்த ஒரு ஃப்ளோல தான் நம்ம பண்ணோன்றதே அவர் பேசி அப்படிதான் இது பண்ணாரு. அங்க வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 days to 15 days பண்ணோம்னு நினைக்கிறேன். அந்த ராமேஸ்வரம் தனுஷ்கோடியில டெய்லி போயிடுவோம். காலையில போய் இறக்கிட்டுருவாங்க. இப்படி என்ன சொல்றது, எப்படி திரும்பினாலும் வெயில், எப்படி திரும்பினாலும் வெயில். மேக்ஸிமம் ஒரு 1/2 hour 1 hour நம்மளால வந்து ஓட முடியும். அதுக்கு மேல நம்ம அந்த மண்ணு வேற ஓட முடியாது. பிளஸ் வந்து அங்க அப்ப அந்த டைம் எப்படி இருந்ததுன்னா லைக் ஆஃப் டே. அது ராமேஸ்வரம் தெரியுங்களா, தனுஷ்கோடி அந்த இது இப்போ ஒரு மாதிரி எண்டு வரைக்கும் ரோடு போட்டு ஒரு நல்ல இது பண்ணிருக்காங்க. அப்போ வந்து நம்ம இதுல கூட்டு போவோம், ஒன்னு டெம்போ இல்லைன்னா ஜீப்ல தான் உள்ள கூட்டு போவாங்க. அப்போ வந்து என்னன்னா ஆஃப் டைம் வந்து மிட் லைக் ஒரு 1 o'clock 2 o'clock வரைக்கும் சி வந்து கடல் இந்த பக்கம் உள்ள இருக்கும், இது காலியா இருக்கும். ஸோ நம்ம இங்க ஷூட் பண்ணி நிற்போம். லஞ்ச் முடிச்சோன்னா நம்ம எப்போ பேசணும்னு தெரியாது, ஷார்ட் பேசினே இருக்கும் போது வந்து தண்ணி உள்ள வந்துடும். இந்த சைடு பார்த்தா கடல் உள்ள போயிட்டு இருக்கும். திருப்பி இங்க இருந்து ஷிஃப்ட் ஆகி இங்க உள்ள போகணும். அதுவே வந்து சேலஞ்சு. அது அவங்களுக்கு சேலஞ்சிங், எங்களுக்கு இங்க ஓடுறானா நாங்க ஓடுற அந்த இதுதான் அது இருந்தது.